வணக்கம். நான் டாக்டர் பி அன்பழகன், சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனி. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பைல்ஸ். பைல்ஸ்னால் காமனாக தமிழில் மூலம்ங்கிறோம். பைல்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஆசனவாய்க்கு மேலே இருக்கிற அந்த வாஸ்குலர் குஷன்ஸ் கீழே இறங்கி வர்றது தான் பைல்ஸுங்கிறோம். இது கீழே இறங்கி வர்றதுனால என்னென்ன பிரச்சனை கொடுக்கலான்னா, ரத்தப்போக்கு தரலாம், ஒரு கட்டி கீழே வந்து மேலே போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்துறது பைல்ஸை அப்படின்னா, ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஒரு கொலனோஸ்கோபி பண்ணோம்னா பைல்ஸ் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கா, மற்ற பிரச்சனை இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பைல்ஸ் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குன்றது பட்சத்தில் அதை எப்படி ஃபர்தர் ப்ராக்ரெஷன் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, பேசிக்காக இனிஷியலாக டயட்ரி மாடிஃபிகேஷன் மூலமாக நம்ம பண்ணலாம். ஹை ஃபைபர் டயட், நார் சத்து அதிகமான பொருட்களை உட்கொள்கிறது, நிறைய பழம், காய்கறி, மினிமமாக ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால மலச்சிக்கலை அவாய்ட் பண்ணுறது மூலமாக பைல்ஸை நம்ம அதிகமாக வளர்கிறத தடுக்கலாம், பைல்ஸ் வர்றதையும் தடுக்கலாம். ஸோ வந்துட்டு பைல்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னா, யாருக்கு சிம்டம் இருக்கோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தந்தால் போதும். சிம்டம் இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம் இல்லை. என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குன்னா, ஓபிடியாக பண்ணக்கூடிய ரப்பர் பேண்ட் லைகேஷன் இருக்குது, இன்ஜெக்ஷன் ஸ்க்ளீரோதெரப்பி இருக்குது. இன்னும் கிரேட் 3, 4 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்ன சர்ஜரி அவைலபிளாக இருக்குன்னா, ரொட்டீனாக பண்ணுற எக்ஸிஷன் ஹெமராய்டெக்டமி இருக்குது. இப்போ நியூவாக வந்திருக்க ஸ்டேப்லர் ஹெமராய்டோபெக்சி இருக்குது. அதுக்கப்புறம் லேசரில் பண்ணக்கூடிய பைல்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு முறை சர்ஜரி பண்ணவங்களுக்கு பைல்ஸ் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கணுன்னா மலச்சிக்கலை வராமல் பார்த்துக்கணும்.